அரண்மனை 1, 2ஓட லொகேஷனோட கம்பேர் பண்ணும்போது 3ஓட லொகேஷன்ஸ் வந்து பயங்கரமா இருந்துச்சு. ட்ரெய்லர்லயே வந்து நாங்க பார்த்திருந்தோம். ஸோ அந்த லொகேஷன்ஸ்லாம் வந்து பத்தி. அரண்மனை 1 அண்ட் 2 நாங்க பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அது ஒரு செட்டு போட்டோம் அது. செட் அப்புறம் இந்த அரண்மனை 3 ஆரம்பிக்கும்போதே நாங்க முடிவு பண்ணது என்னன்னா, இது வந்து ஒரு ஒரிஜினல் பேலஸா இருந்தா நல்லாருக்கும் அப்படின்னு. நாங்க எப்படி நெனச்சோமோ, அதே மாரி அந்த பேலஸ் இருந்துச்சு. ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு குட்டி மலை, மலை மேல ஒரு மிக பிரமாண்டமான அந்த அரண்மனை. அரண்மனை சுத்தி மலைகள். வாவ்! அப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டீஸ் அது உள்ள போனாலே பயமா இருக்கும். என்னன்னா, ஒரு 50 மான் தலை, எ காட்டெருமை, புலி, ஒரிஜினல் சிறுத்தை, பேலஸ். சிங்கம் ஒரிஜினல் பிளேஸ்லாம் வந்து அந்த காலத்துல பாடம் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல இருக்கிற ஒவ்வொரு ஆன்டிக் ஆகட்டும், ஒரு சாதாரண நான் எனக்கு வந்து படம் டைரக்ட் பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும், கூட நடிக்கணும். அதை விட பெரிய வேலை என்னன்னா, யூனிட் ஆளுகிட்ட எதையாவது தப்பி தேடி உடைச்சிடாதீங்களா, என் சொத்துல பாதி போயிடும் அப்படிம்பேன். ஏன்னா ஒவ்வொரு இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் பயங்கர ஆன்டிக்கான விஷயம். தவறி ஏதாவது உடைச்சிட்டாங்கன்னா, அங்க தரையில போட்டிருந்த மேட்டே பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த அதுக்கு விலை மதிப்பே கிடையாது. பட் அந்த கஷ்டத்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஃபைனல்ல அந்த அரண்மனை பார்க்கும்போது அந்த கிராண்டியர், நீங்க இப்போ ட்ரெய்லர்லயோ, சாங்லயோ, இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல பார்க்கும்போது அதோட கிராண்டியர் பார்க்கும்போது நாங்க பட்ட கஷ்டம்லாம் தீர்ந்து போச்சு. சார் சூப்பர் சார். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இது இல்லாத ஒரு டிஃப்ரெண்டான விஷயம் இந்த படத்துல தான் சார் இருக்கு. பார்ட் 1, பார்ட் 2 இது இல்லாத பிரம்மாண்டமான கிளைமாக்ஸ். நீங்க வந்து ஒரு படத்துல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சந்தானம் சார் பண்ணாங்க. ஸோ செகண்ட்ல வந்து சூரி சார் பண்ணாரு. இப்ப வந்து யோகி பாபு சார் வந்து பண்ணியிருக்காரு. என்ன ரீசன் சார்? பிகாஸ் முன்னாடி வந்து வடிவேல் சார் இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ்ல வந்து வடிவேல் சார் தான். என்ன பண்றதுங்க, எல்லாமே ஹீரோ காமெடி பண்ற எல்லா காமெடியன்ஸ் எல்லாம் ஹீரோ ஆயிடுறாங்க. தட்ஸ் நாட் தி சந்தானம் பாயிண்ட். ஹீரோ ஆயிட்டாரு, சூரி ஹீரோவா நடிக்கிறாரு. இப்போ யோகி பாபு இருக்காரு. இப்போ யோகி பாபு ஹீரோ ஆயிட்டாருன்னா இப்ப 4வது பாட்டு நான் இருக்கேன் சார் உங்களுக்கு. நான் இருக்கேன். உங்க ஹீரோவா போடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன அமுதவாணன்? சத்தியமாடி அப்படி நடிச்சிருக்க மாட்டேங்குது. சுந்தர் நான் கிளம்பிட்டேன். சார் நம்ம ரெட் ஜெயின் வந்து ரிலீஸ் பண்றாங்க. இது எப்படி சார் இருக்கு? எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கும்? ரெட் ஜெயின்னாலே அது பிரமாண்டம் தான். பிரம்மாண்டம் தான். ஏன்னா அந்த படத்தை எந்த அளவுக்கு பிரமாண்டமா கொண்டு வரணும்னு நான் ஆசைப்பட்டனோ அது வந்திருக்கு. பட் இந்த படத்தை அந்த அளவுக்கு பிரமாண்டமா ரிலீஸ் பண்றது வந்து பிகாஸ் ஆஃப் ரெட் ஜெயிண்ட் அது சாத்தியமாயிருக்கு. ஏன்னா சென்டிமெண்டா அரண்மனைக்கு ரெட் ஜெயிண்ட்டுக்கு ஒரு பந்தம் இருக்கு. ரெட் ஜெயிண்ட் பார்த்தீங்கன்னா என்னோட அரண்மனை 1 ரிலீஸ் பண்ணது ரெட் ஜெயிண்ட். Red Giant. அவங்க தான் ரிலீஸ் பண்ணாரு. முதல் நாள் பயங்கர டென்ஷனாக இருக்கிறேன். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படம் ரிசல்ட் என்ன வரும்னு டென்ஷனாக இருந்தபோது எனக்கு முதல்ல வாழ்த்து சொன்னது மதிப்பிற்குரிய திரு உதயநிதி எம்எல்ஏ அவர்கள். ஆ. அவர் தான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி, சார் படம் சூப்பர் ஹிட் சார் அப்படின்னு ஒரு பொக்கே கொடுத்து அனுப்பிச்சு வாழ்த்தினாரு. அது பெரிய ரிலீஃப். ஏன்னா வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆனோன்னா அது ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு இப்போலேருந்தே அந்த டென்ஷன் பயங்கரமாக டென்ஷன் இருக்கும் அது. ஸோ அப்போ வந்து நம்ம எதிர்பார்க்குற வார்த்தை ஒன்று தான், படம் நல்லா இருக்கு. அந்த ஒரு வார்த்தை வந்து அது எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது. கண்டிப்பா. அதாவது ஒரு கலைஞராக உங்களுக்கு தெரியும், என்னதான் பணங்கிற மற்ற விஷயம்னாலும் அந்த பாராட்டு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அதுதான் நமக்கு வந்து ரொம்ப நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம். அது மாதிரி உதய் சார் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி படம் சூப்பர் ஹிட் சார்னு அரண்மனை 1. இப்போ அரண்மனை 3யும் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தவர் அவர் தான். முதல்ல அவர் தான் பார்த்தாரு. ஆமா ஆமா. இதுவும் ஹிட் தான். முதல்ல அவர் தான் பார்த்துட்டு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி படம் ரொம்ப நல்லா இருக்கு சார், ஹியூமர் ஆகட்டும் எல்லாமே எலிமெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னார். எனக்கு அவ்வளோ சென்டிமெண்ட்டாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அரண்மனை 1 பற்றி இட்டுன்னு சொன்னவர் அவர் தான். அரண்மனை 3 பிஃபோர் ரிலீஸ் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னவர் அவர் தான். இன்றைக்கி அவரோட வாக்கு பழிச்சு படம் எல்லாமே நல்லா இருக்குன்னு டாக்கு வந்துட்டுருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம். கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ப்ரமோஷன்லாம் வந்து பிரமாதம் பண்ணி படத்தை ஆடியன்ஸ்ட்டு பெரிய அளவில் ரீச் பண்ணதில் வந்து கலைஞர் டிவிக்கு பெரிய பங்கு இருக்கு. ஸோ ஆடியன்ஸ் சார்பாக நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அவங்க வச்சிருக்காங்க உங்க எல்லார்கிட்டயும் வந்து கேட்கறதுக்கு. சார் அன்பே சிவம் பார்த்தோம். அது வந்து நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி கொடுக்கல. அதில் வந்து நீங்கள் கம்யூனிஸ்டத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. பாடுபட்டு எடுத்து அது சரியாக போகலங்கிறது போது அப்போ இருக்கிற வலிக்கும் ஒருவேளை இப்போ எடுத்தால் அது நல்லா போயிருக்குமோங்கிற மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கு. இல்லை சார், அந்த அப்போதைக்கு வர வெற்றி தோல்விங்கிறது தற்காலிகம். இன்னும் சொல்லப்போனால் அன்பே சிவம் கூட இன்னொரு கமர்ஷியல் படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அப்போ. ஆனால் அந்த படம் இப்போ நிறைய பேருக்கு ஞாபகத்தில் இல்லை. ஆனால் அன்பே சிவம் இப்போ எல்லாம் பேசுகிறோம், கல்ட் மூவியாக இருக்குது. மாபெரும் சபை இதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். அந்த மாதிரி இன்னமும் நான் வந்து ஒரு பெரிய சபைக்கோ இல்லை ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க இருக்கிற இடத்துக்கோ போனால் எனக்கு அந்த அன்பே சிவம் டைரக்டருங்கிற மரியாதை தான் இன்னும் பெரிய ஒரு மணிமகுடமாக இருக்குது.
Hi, sir. I'm a big fan of you, Arya, sir. I want to say I love you. I love you too. ஆன் ஸ்க்ரீன்ல உங்க கூட இந்த ஹீரோயின் பண்ணா நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு சாயிஷா மேம் உங்ககிட்ட சொன்ன ஹீரோயின் யாரு? அவங்க பேர் தான். நான் நினைச்ச அதே ஆன்சர் சார். டெடி வேற லெவல் சார். தேங்க்யூ ஓகே. ஹாய் சுந்தர்ஜி சார், உங்கள்ட்ட தான் இந்த கொஸ்டின் ஸ்பெசிஃபிக்காக ஒரே கேட்குறேன் நிமிஷம் அதானே ஆம்பளைங்களா என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க லேடிஸ் பாரு சார். சார். இந்த கொஸ்டின் ஸ்பெசிஃபிக்காக உங்கள்கிட்ட தான் கேட்கணும். சொல்லுங்க. ஒரு ஆக்டராக ஒரு ப்ரொடியூசராக இல்லாமல் ஒரு டேரக்டராக இப்போலாம் நிறைய பேர் கஷ்டப்பட்டு நிறைய ஆடிஷன்ஸ்லாம் போய் மூவிஸ்குள்ளே வர்றது சரி, ஆனால் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் டிக்டாக்ஸ்லாம் பண்ணி ஃபேமில் உள்ளே வராங்களே, இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? இல்லை சார், அதுவும் ஒரு உழைப்பு தான். ஒரு ஊருக்கு நீங்கள் ட்ரெயினில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம், நடந்து போகலாம், சைக்கிளில் போகலாம், பஸ்ஸில் போகலாம். ரீச் ஆகிறவங்கிறது தான் முக்கியம். ஸோ அதனால் எவ்ரிபடி ஹேவ் தர் ஓன் ஸ்டைல், ஓன் பாத். ஜெயிக்கிறது தான் முக்கியம். ஸோ அதனால் அது ஒன்றும் தப்பாக கிடையாது. சூப்பர் சார். உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரே நேரத்துல ஒரு படம் சார், வேற ஹீரோயின் கூட ஒரு படம், உங்க ஒய்ஃப் கூட அவங்களே கேட்கட்டுமா? நல்லா கேட்குறாங்க. ப்ளீஸ் எனக்காக கேளுமா, நான் என் சார்பா கேளுமா, நான் கேட்டது அப்படியே கேளுமா. மனோபாலா சார், நான் உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன். என்ன இந்த பக்கம் திரும்பிடுச்சு? டயட் சீக்ரெட் கேட்குறாங்க. அதை கேட்டியா? டயட்டிங் பார்த்தீங்கன்னா ராங் கொஸ்டின். அந்த இல்ல பக்கம் இல்ல சார், அதை பத்தி கேட்கல. சுந்தர்சி சார் அரண்மனை 2ல வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே ரொம்ப ஜாலியாக படம் எடுக்கிற ஒரு ஆள் நீங்கள். பட் வந்து அரண்மனை 2ல எஸ்பெஷலாக வந்து ஹானர் கில்லிங்கை வந்து காமிச்சிருந்தீங்க, ஒரு சோஷியல் மெசேஜ் மாதிரி கொடுத்துருந்தீங்க. ஸோ இந்த ஐடியா வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு, ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு? அது என்ன கொடுமைனாங்க, மெசேஜ் அப்படின்ட்டு ஒவ்வொரு இதாக சொன்னால் தான் மெசேஜ்னு இல்லை, ஒரு சட்டில்டாகவும் சொல்லலாம். நான் எல்லா என் படத்தில் எனக்கு தோன்றதெல்லாம் சொல்லிட்டு தான் இருந்திருக்கேன். கலகலப்பில் மற்ற எல்லா விஷயமும் பேசுனாங்க. கலகலப்பு பார்த்து யாருமே ஒருத்தங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா அது உணவு முறை, அது எவ்வளோ ஆரோக்கியமானது, அது எல்லாரும் எவ்வளோ பின்பற்றணும்னு ரொம்ப அழுத்தமாக அதை சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் ஒருத்தங்க கூட அதை பற்றி பேசல. இன்ஃபேக்ட் அரண்மனை 2ல ஆனர் கில்லிங் பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்கீங்க. அரண்மனை 2 2016 வந்துச்சு. இது 5 வருஷம் ஆச்சு. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்கீங்க. நான் ஒரு லா ஸ்டூடெண்ட் சார், அதனால தான் டக்குனு கேட்டேன். தேங்க்யூ. பாரு, இந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் கற்றுக்கோப்பா. என்ன கேள்வி? ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி நீ கேள்வி அந்த மாதிரி கேட்கறது சூப்பரா பயமா இருக்கு. அந்த மாதிரி கேள்வி கேட்கணும். இப்போ இன்னைக்கு இப்போ வர்ற கேள்வி இப்போ நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணோம்ல, அந்த மாதிரி கேள்வி ஆகும். இப்போ முடிஞ்ச கேள்வி. உங்களுக்கான போயிட்டு நாளைக்கு வரலாம். ஐயோ என்னதை சுத்தி செய்றீங்க என்ன? ஹீரோயின் வந்தா கையை பிடிச்சி சாங் மட்டும் பாடுற, கரெக்டான கேள்வி கேட்கலாம்ல. அந்த ஒரு ஐட்டத்தை வச்சுட்டு எத்தனை நாள் ஓட்டுவேன்ற காலைல ஒரு ஐட்டம் ஹீரோயின் வந்தா இந்த பாட்டை இவங்க அந்த பாட்டை ரெடி அடிக்காதீங்க. ப்ரொஃபஷனல் லைஃப்ல வந்து உங்களுக்கு ஏதாவது ரிக்ரெட் இருந்திருக்கா சார்? இல்லை, ஐ எம் வெரி ஹாப்பி. அதாவது இவனை பார்த்ததுதான் நினைக்கிறேன். நீங்க என்னை விட தகுதியான திறமையான எத்தனையோ பேர் இருக்காங்க. பட் அவங்கள விட இன்னைக்கு நான் கொஞ்சம் என் தகுதிக்கு மீறி, என் திறமைக்கு மீறி ஒரு நல்ல இடத்துல நான் இருக்கேன். ஸோ அதுவே வந்து நான் ஒரு பெரிய பிளெஸிங்காக எடுத்துக்கிறேன். ஸோ நோ ரெக்ரெட்ஸ் இன் மை லைஃப். எனக்கு நல்ல சினிமா, நல்ல வெற்றி, நல்ல சந்தோஷம், நல்ல குடும்பம், நல்ல குழந்தைகள், நல்ல உறவுகள், நல்ல நண்பர்கள் எல்லாமே ஆண்டவங்க கொடுத்துருக்காங்க.